ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் 6 மணிக்கெலாம் சமையல் வேலையை முடிச்சுட்டு 6:30க்கெலாம் நான் துவைக்கிறதுக்கு வந்துட்டு, இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ்ஸு, என்னோட ஹஸ்பண்டோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு கைலி ஒரு சட்டை மட்டும் இருந்தது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் துணிகளை ஊற வச்சுட்டு நான் துவைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ் மட்டும்தான் நான் வந்து துவைக்க போகிறேன். என் பையனோட ட்ரெஸ்ஸு நாளைக்கு காலையில் தான் துவைப்பேன். என் பொண்ணோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவங்களே துவைச்சிப்பாங்க. எல்லா வேலையுமே நீங்களே எப்படிமா பார்ப்பீங்க, அதனால் என்னோடய ட்ரெஸ்ஸை நானே இப்போ இருந்தே துவைக்கிறதுக்கு நான் பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே துவைச்சிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லேஜில் இருக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் துவைச்சி போடுவேன். ஆனால் மொத்தமாக எல்லார் ட்ரெஸ்ஸையுமே ஒரே நாள்லேயே நான் துவைச்சி போட்டுருவேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா துணி காய போடுறதுக்கெலாம் ஒரு 7-8 கொடிகள் நல்லா தாராளமாக நீளமாகவே இருந்தது. டக்குன்னு துவைச்சி பின்னாடி காய வச்சுட்டு உடனே துணியையுமே எடுத்து வீட்டுக்குள்ளே நான் போட்டுருவேன். அப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அப்போ ஏஜுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இப்போ ஏஜ் ஆக எல்லா வேலைகளையுமே தொடர்ந்து வந்து பார்க்கவே முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா கடைக்குமே பார்த்தீங்கன்னா 9:30-10 மணிக்கெல்லாம் கடைக்கு போகணும். 9:30க்கே போய் கடையை திறக்கணும் தான் எனக்கு ஆசை. நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலுமே அந்த 9:30க்கு என்னால் கடையை ஓப்பன் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அந்தான்னு 10 மணி ஆயிடுது, சில சமயம் 10:30 கூட ஆயிடுதுங்க. எப்போதுமே பெண்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது. வீட்டு வேலையை மட்டும் பார்த்தா மதிப்பே கிடையாது. அதனால கண்டிப்பாக நம்மளுமே நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு அதிலிருந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே தைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் தைச்சு கொஞ்சம் பணமும் நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன். அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே நான் வந்து சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்மளால சம்பாதிக்க முடியும். ஆரோக்கியம் இருக்கும்போது சம்பாதிக்காமல் ஆரோக்கியம் இல்லாதப்ப சம்பாரித்து ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்களுமே உங்களுக்கு என்ன வேலை தெரியுதோ அதிலிருந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாயாச்சு சம்பாரிச்சாலே போதுமானது. 100 ரூபாய் முடியலையா 50 ரூபாய் கூட சம்பாரிச்சா கூட போதுமானது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் வந்து சும்மா இருக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணி அதிலிருந்து சம்பாரித்து பணம் சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுதான் என்னோட கருத்தும் கூட. அப்புறமா நானுமே துணியெல்லாம் அலசி ஒரு 10 நிமிஷம் தண்ணி வடியட்டும்னு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கு இடையில குப்பை வண்டியில் போய் குப்பையை கொட்டிட்டு வந்துட்டு 2-3 நாளாக குப்பை கொட்டலை. குப்பை கொட்டிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வந்து காய போட்டுட்டேன். எங்கள் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் தான், நான் சிம்பிளான ஒரு ஸ்டார் கோலம் தான் போட்டிருக்கேன். இன்னொரு வாசலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார் கோலம் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குட்டி விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருமே லைக் பண்ணுங்கள்.